ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். சென்னையில் ஒரு சவரன் 92,000 ரூபாயை தொட்டது. வெள்ளி விலையும் புதிய உச்சம். கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 190க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 1,90,000 ரூபாயாக அதிகரித்தது. நாள்தோறும் இருமுறை என ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது தங்கம் விலை. கலைமாமணி விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ராக்கெட் வேகத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை விலை ஏறிட்டு இருக்கு. இந்த விருது அறிவித்த அன்றைக்கு இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கிற விலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே புரியும். எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு, சாய் பல்லவி உட்பட 90 கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நடிகர் திரு எஸ்.ஜே. சூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைமாமணி விருது பெறுகிறார்கள் திரு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். பாடகர் கே.ஜே. யேசுதாசுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி பெயரில் சிறப்பு விருது வழங்கி கௌரவிப்பு. அவர்களுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி சிறப்பு விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் கலைமாமணி விருதும் பெறப்போகும் கலைஞர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அதிமுகவை நம்பி வந்தவர்கள் கெட்டது கிடையாது. திருச்செங்கோட்டில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. விஜய் தலைமையை ஏற்க மாட்டார் என எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டதாக டிடிவி தினகரன் விமர்சனம். அதிமுக தொண்டர்களை வைத்தே தாவேக கொடியை பிடிக்க செய்ததாக பேட்டி. பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதா காமிக்குது. ஒரு கட்சியை கூட்டணி பேசுவது, கூட்டணிக்கு அழைப்பு விடுவது என்பது வேற. அவங்க தொண்டர்கள், அவங்க கொடியை இவங்க அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது. தாவேகாவுடன் கூட்டணி என அதிமுக வதந்தி பரப்புவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாஜகவை கழற்றிவிட அதிமுக தயாராகிறதா என்றும் கேள்வி. தாவேக கொடியை தூக்கி காட்டும் அளவுக்கு அதிமுகவினர் இழிபிறவி அல்ல. டிடிவி தினகரனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல் ராஜு பதிலடி. எங்கள் கட்சி கொடி போய் பிடிக்கிறது அவ்வளோ இல்லை, அதில் அடுத்த கட்சி கொடியை போய் பிடிச்சி ஆட்டுவாமா? இது என்னங்க தேவையில்லாத கேட்டு இதெல்லாம் எங்களை கோவப்படுத்தாதீங்கப்பா. என்ன நீங்கள் அது மதுரைக்காரன்கிட்ட போய் இதெல்லாம் கேட்காதீங்க. கரூரில் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம். சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் திங்களன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. திருப்பூர், அரியலூர் உள்பட மாநிலத்தின் பல இடங்களில் கனமழை. தேனி, நத்தம், போடி சுற்றுவட்டாரத்திலும் மழை கொட்டி தீர்த்தது.
சென்னை, கோவை, வேலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கிராம சபை கூட்டங்களில் காணொலி மூலம் மக்களின் குறைகள், கோரிக்கைகளை கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அனைவரையும் ஏதாவது வேணுமா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, குறை இருந்தா அதுதான் சொல்லுங்கன்றான். 3 கோரிக்கை இருக்குங்கய்யா. சொல்லுங்க. கோவளம் கூட்டூர்ல இருந்து சேலம்பாக்கம் ரோட் ஃபுல்லா தெரு விளக்கு வேணுங்கய்யா. இதை நிறைவேற்றி கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்குங்கய்யா. நீங்க ஏதாவது ப்ரொபோசல் கொடுத்துருக்கீங்களா? ஏற்கனவே கொடுத்துருக்கீங்களா? இந்த கிராம சபைலாம் அது கொடுத்துருக்குங்கய்யா. சரிம்மா, சரி, நான் பார்த்து சொல்றேன். குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை விரைவில் எட்டுவோம் என உறுதி. எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களோடு எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தத்திற்கு தடை கோரி இந்தியன் ஆயில் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி முழக்கம். கல்வராயன்மலை கல்படை ஆற்றின் குறுக்கே புதிய உயர்மட்ட மேம்பாலம் திறப்பு. 40 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கு மக்கள் நன்றி. இந்தியாவில் ஒரு 5 குட்கிராமங்கள் இருக்குது. ஒரு 40 வருஷமாக இந்த ஆற்றுக்கு பாலம் இல்லாமல் நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த 2021 ஆட்சி வந்த உடனே முதலமைச்சர்கிட்ட எல்லாம் ஊர் பொதுமக்கள் சேர்ந்து எம்எல்ஏ மூலிமா கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கை நிறைவேற்றி எங்களுக்கு இன்றைக்கி பாலம் கட்டி திறப்பு விழா பண்ணி கொடுத்த முதல்வருக்கும் எம்எல்ஏவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கும். மனப்பூர்வமான இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பொதுமக்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை காணிக்கின்றோம். ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பீகார் முதலமைச்சராக 36% மக்கள் ஆதரவு. சி ஓட்டர் கருத்து கணிப்பில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார் நிதிஷ்குமார். பீகார் பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி. ஜித்தன் ராம் மஞ்சி, சிராக் பாஸ்வான் அதிக தொகுதிகளை கேட்பதால் உடன்பாடு எட்டப்படவில்லை. ஆப்கான் அமைச்சர் நிகழ்ச்சியில் பெண் செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. ஒன்றிய அரசுக்கு ராகுல், பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். தொழிலதிபர் அனில் அம்பானியின் உதவியாளர் கைது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. நான்கு நாட்களுக்கு முன் பதவி விலகிய செபாஸ்டியன் லேகொர்னு மீண்டும் பிரதமராக நியமனம். அரசியல் குழப்பத்திற்கு தீர்வு காண பிரான்ஸ் அதிபர் நடவடிக்கை. சமூக வலைதளங்களில் தவறான சித்தரிப்புடன் ஏஐ படங்கள் பரவுவது குறித்து நடிகை பிரியங்கா மோகன் ஆதங்கம். தன்னை பற்றிய தவறான ஏஐ படங்களை பரப்புவதை நிறுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள். தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான கிராமங்களை ஒன்றிணைத்து நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று மக்களிடம் உரையாற்றினார். கிராமங்களில் தண்ணீரை பணம் போல சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் என கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக 10,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை இணைய வசதி மூலம் ஒன்றிணைத்து மெகா கிராம சபை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் பங்கேற்று கிராம மக்களிடம் கலந்துரையாடினார்.
தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. நாங்க ஊர் மக்களும் நல்லா இருக்காங்க. மகிழ்ச்சிமா. நம்ம ஊராட்சி பகுதியில் விடியல் பயண திட்டம் பயனுள்ளதா இருக்கா? பஸ் வருதா? ஏதாவது நீங்க அதை பத்தி சொல்ல விரும்புறீங்களாமா? கண்டிப்பாக ஐயா. விடியல் பயணம் திட்டத்துல நமது கோவளம் ஊராட்சியில 3000 பெண்மணிகள் பயன்பெறாங்க. பாத்தீங்கன்னா மாதத்துக்கு 2500 ரூபாய் சேமிப்பா இருக்கு. இது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய். ஒவ்வொரு மகளிருக்குமே 3500 ரூபாய் மாதத்துல சேமிப்பா இருக்குங்க. இந்த மாதிரி மகத்தான திட்டத்தை கொடுத்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கிராமங்களில் சாலை, பேருந்து வசதி உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் அவர்களிடம் கேட்டறிந்தார். அப்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்திருப்பதாக பெண்கள் தெரிவித்தனர். கண்டிப்பாக விடியல் பயணம் திட்டத்துல நமது கோவளம் ஊராட்சியில 3000 பெண்மணிகள் பயன்பெறாங்க. பாத்தீங்கன்னா மாதத்துக்கு 2500 ரூபாய் சேமிப்பா இருக்கு. இது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய். ஒவ்வொரு மகளிருக்குமே 3500 ரூபாய் மாதத்துல சேமிப்பா இருக்குங்க. மேலும் கிராமப்புறங்களில் முடிவுற்ற மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விவரங்களையும் ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் ஸ்டாலின் கேட்டறிந்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர், திராவிட மாடல் அரசின் விடியல் பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகித்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டுவதற்காகவே கலைஞர் கனவு இல்ல திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி, சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது. இதோட ஒரு பகுதியாகத்தான் குடியிருப்புகள், சாலைகள், தெருக்களில் இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தால் அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது. மேலும் நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பேரில் கிராம சபையில் மக்கள் கலந்து ஆலோசித்து 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டிடும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற புரட்சிகர திட்டம் துவங்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளில் 7000 கோடி ரூபாய் மதிப்பில் 2 லட்சம் வீடுகள் கட்ட முடிவெடுத்து 2024-25 இதுவரை 99,453 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2025-26 இன்றைய நிலையில் 78,312 வீடுகள் கூரை மட்டம் நிலைக்கு மேலே முன்னேற்றத்தில் இருக்கு. மகளிர் சுய உதவி குழுக்களின் அடுத்த கட்டம்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கிராமங்களில் தண்ணீரை பணம் போல சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்திய ஸ்டாலின், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதிமுக தொண்டர்களை வைத்தே தாவேக கொடியை பிடிக்கச் செய்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது டிடிவி தினகரன் குற்றம் சாட்டிய நிலையில், தாவேக கொடியை தூக்கி காட்டும் அளவுக்கு அதிமுகவினர் இழிபிறவி அல்ல என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்துள்ளார். இதனிடையே தாவேகாவை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள தயார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையத்தில் நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் ஒரு ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு தாவேகா கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க. ரொம்ப அரசியலில் ரொம்ப தரம் தாழ்ந்து பழனிசாமி கம்பெனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கொடுமையான துயர சம்பவம் அங்கே நடந்திருக்கின்ற நேரத்தில் நாம் முன்பு சொன்ன மாதிரி வீடு பற்றி எரிகிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்குற மாதிரியும், ஆடு நினைதுன்னு ஓனாய் கண்ணீர் விடுற மாதிரியும் பழனிசாமி செயல்படுறது அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு தர்ம சங்கடத்தையும் தலைக்குணவையும் ஏற்படுத்து. அந்த கொடியை ஒரு அதிமுக தொண்டர் கையில் கொடுத்து 2 கொடி ஒரு கூட்டத்தில் பிடிச்சி வச்சிருக்காங்க. இன்னும் நான் பார்த்த தாவேகாவுடைய அந்த நாமக்கல் மாவட்டத்தில் அது வன்மையாக கண்டித்து நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் வேற கூட்டங்களில், மாற்றுக் கட்சி கூட்டங்களில் போய் கொடியை தூக்கக்கூடாது, கொடியை ஆட்டக்கூடாது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. ஆனால் அது அவங்க இல்லை, அது ஏடிஎம்கே டிஷர்ட் போட்டு ஒரு இன்னொரு கட்சி
தொண்டர் போய் யாராவது கொடியை பிடிப்பாங்களா? அதை கூட சரியா தெரிய செய்யல பழனிசாமி கம்பெனிக்கு. அதிமுக தொண்டன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? 53 ஆண்டுகளில் கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம், தோல்ல தூக்கிட்டு கொண்டாடுவோம், எங்களை எதிர்த்தா கீழே போட்டு மிதிச்சுட்டு போவோம். இதான் அதிமுக வரலாறு, அதிமுக தொண்டனுடைய வரலாறு. எங்கள் தலைவர்கள் சாமிண்டா சாமி, சாணிடா அப்படின்னா சாணி. இதுதான் எங்கள் அதிமுக வரலாறு. அதிமுகக்கான அந்த மாதிரி இழிபிறவி இல்லை. அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சியை மதிக்கலைன்னு இல்லை, எந்த கட்சியும் மதிக்கலைன்னு இல்லை. அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்கள் இல்லை. அது யார் வேணாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எல்லாருமே ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். சீவோட்டர் நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் பீகார் முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் வர வேண்டும் என்று 36% மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டமன்றத்துக்கு 2 கட்டமாக நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. களம் எந்த கூட்டணிக்கு சாதகமாக உள்ளது, முதலமைச்சராக யாருக்கு வாய்ப்பு உள்ளது மற்றும் மக்களின் பிரச்சனைகளுக்கு எந்த கட்சி தீர்வு காணும் என்பன உள்ளிட்ட அம்சங்களை முன்வைத்து சீவோட்டர் நிறுவனம் பீகார் மக்களிடம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை நடத்தியுள்ளது. இதில் முதலமைச்சராக யார் வரவேண்டும் என்ற கேள்விக்கு தேஜஸ்வி யாதவ் வரவேண்டும் என 36.2% பேர் கூறியுள்ளனர். பிரசாந்த் கிஷோர் 23.2% ஆதரவுடன் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். தற்போதைய முதலமைச்சராக உள்ள நிதிஷ்குமார் 15.90% ஆதரவுடன் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். 4ஆம் இடத்தில் உள்ள சிராக் பஸ்வானுக்கு 8.8% பேர் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளனர். பீகார் மக்களின் பிரச்சினைகளுக்கு யார் தீர்வு காண்பார்கள் என்ற கேள்விக்கு ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கட்சிகள் இடம்பெற்றுள்ள மெகா கூட்டணியே தீர்வு காணும் என 36.5% பேர் தெரிவித்துள்ளனர். 34.3% பேர் பாஜக கூட்டணி பிரச்சினைகளை தீர்க்கும் என்றும் 12.8% பேர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் கூறியுள்ளனர். அதே நேரத்தில் பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள 40% வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்கள் கூறியுள்ளனர். ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான மெகா கூட்டணி 38.3% வாக்குகளுடன் 2வது இடத்தை பிடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பீகார் அரசியலில் புதிதாக நுழைந்த பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 13.3% வாக்குகளுடன் 3வது இடத்தை பிடிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா என்ன தப்பு? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் கொள்கைதான் பிரதானம். கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே வருகின்ற போது எதிரிகளை வீழ்த்த வேண்டும், வாக்குகள் சிதறாமல் சேர்ந்து நிறுத்தப்படுகிற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையுடைய கட்சி. துரோகம் தமிழ்நாடு முழுவதும் சென்று பேயாட்டம் ஆடிட்டு இருக்கு, தலைவிரித்து ஆடுது. போதாக்குறைக்கு மற்ற கட்சி கொடிகளை தங்கள் கூட்டங்களில் அதை கூட சரியா செய்ய தெரியல. அதில் நான் பார்த்தேன் அன்னைக்கு குமாரபாளையத்தில் நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் ஒரு ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு தாவேகா கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க. அரசியலில் ரொம்ப தரம் தாழ்ந்து பழனிசாமி கம்பெனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு கட்சி அது இப்போதான் அந்த கொடுமையான துயர சம்பவம் அங்கே நடந்திருக்கின்ற நேரத்தில் வீடு பற்றி எரிகிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்குற மாதிரியும், ஆடு நினைதுன்னு ஓனாய் கண்ணீர் விடுற மாதிரியும் பழனிசாமி செயல்படுறது அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு தர்ம சங்கடத்தையும் தலைக்குணிவையும் ஏற்படுத்து. அதாவது தாவேகா கூட வரணும்னு அவங்க நினைக்கிறதோ, அவங்களுக்கு அழைப்பு விடுறதோ, அவங்கள்ட்ட போய்
கேட்கிறதோ அவர்களுடைய உரிமை. திரு விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமையும், எங்கள் தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்கிறார், மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி விடுறார். அப்போ பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதா காமிக்குது. விஜய் பிள்ளையார் சொல்லின்னு அப்படி இல்லை, அதை அவங்க தொண்டர்கள் விரும்புகிறாங்க. தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புகிறாங்க. பொதுச் செயலாளர் பேசுகிற இடங்கள்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக இதெல்லாம் எங்கள் கட்சி அந்த தரந்தாழ்ந்து போகிற கட்சியே கிடையாது. அவர் உண்மையிலேயே டிடிவி தினகரன் இந்த கட்சியில் எம்பியாக இருந்தவர், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்கார். அதிமுக தொண்டன், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டன். எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? எந்த கொடியும் அவர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொன்னால் இது போனால் ரொம்ப விகாசாக போயிடும். அதிமுகக்கான அந்த மாதிரி இழிபிறவி இல்லை. அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சியை மதிக்கலைன்னு இல்லை, எந்த கட்சியும் மதிக்கலைன்னு இல்லை. அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்கள் இல்லை. நீங்கள் எம்ஜிஆரை தவிர அரசியல்லையும் சினிமாவிலையும் கொடி நாட்டிய வேற ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ தாவேக்காவுக்கும் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? யாருங்க ஆதரவு? நானே சொல்கிறேன், அதுக்காக நிகழ்வே சொல்கிறோம். ஆனால் எம்ஜிஆரோட நாங்கள் எவனையும் ஒப்பிட மாட்டோம். எம்ஜிஆரோட எந்த தலைவனும் ஒப்பிட மாட்டோம். அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆனால் விஜய் தன்னை ஒப்பிட்டுக்கிறாரு. அப்புறம் என்ன சரி, எம்ஜிஆர் மாதிரி அவர் நீ அதான் தவறு, நீ அப்படி பேசக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார், எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்கிறார். மாதிரி அப்படின்றதுக்கு எம்ஜிஆர் மாதிரி வருவேன்னு அவன் எம்ஜிஆர்னு சொல்லிடுறதா என்னங்க? அவர் விரும்புகிறாங்க, இந்த காலத்து இளைஞர்களும் விரும்புகிறாங்க. அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி, அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் பாஜக, அதிமுக, தாவேக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. நம்ம வீட்டிலேயோ நம்ம குடும்பத்திலேயோ ஒரு மிகப்பெரிய இழப்போ ஏற்படும் பொழுது 16 நாள் அந்த வழியோடு இருப்போம். இன்றைக்கு எங்கள் தலைவரும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, எங்கள் தோழர்களும் சரி, இந்த 16 நாள் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய மக்கள், எங்களுடைய உறவுகள் இறந்த 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வலியோடு இருந்துகிட்டு இருக்கோம். இதை நீங்கள் புரிஞ்சுங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. 16 நாள் காரியம் முடிஞ்சவொடனே நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உண்மைகளும் நாங்கள் சொல்லுவோம். மருத்துவர் ஐயா அவர்கள் நல்லா இருக்கிறார், நல்ல உடல்நலத்தில் நல்லா இருக்கிறாரு. அவருக்கு மருத்துவமனைக்கு செக்கப் போயிருக்கிறார். இந்த செக்கப் திட்டமிட்ட செக்கப் தான். முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்பு செக்கப் பண்ணணும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை உறுதிப்படுத்திக்கிட்டு சொல்லிடலாம் இல்லை செக்கப் பண்ணணும்னு தான் பண்ணி போயிருக்கிறார். அவர் அங்கே செக்கப் போயிருக்கிறார். செக்கப் எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்கிறார், ஒன்றும் இல்லை அதில். அதுக்கு ஆனால் அதை வச்சுக்கிட்டு போட்டு அதாவது ஐயாவுடைய ஒரு ஒரு செக்கப்பு போனதை இவங்க சில பேர் ஃபோன் பண்ணி ஐயா உடம்பு சரியில்லை பாருங்கள், ஐயா உடம்பு சரியில்லை பாருங்கன்னா அதெல்லாம் என்ன போகுது, என்ன ஒரு அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் அசிங்கமாக நடந்துட்டு இருக்காங்க. யாரோ ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு, அப்படி ஒரு 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 செக்கப்பு போயிருக்கிறாரு. ஒரு சின்ன காலில் ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யாரையும் உள்ளே போய் பார்த்துட்டு போயிட்டு வாங்க பாருங்க இதென்ன எக்ஸிபிஷன் அது? பாருங்க ஐயாவுடைய உயிரியா, ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பியா? அந்த நாங்கள் இருக்கிறப்போ காரிடரோட வரமாட்டானுங்க, விடமாட்டானுங்க. பாதுகாப்பு, ஐயா பாதுகாப்பு கருதி நேராக கதவை தட்டோட நேராக உள்ளே போய் ஐயா தூங்க விட மாட்டேறாங்க. பாத்ரூமில் இருக்க ஐயா ஃபோன், ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சி போட்டுருவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்து நினச்சிட்டு இருக்கானுங்க. மனசில் அப்படியே வெறி கோபத்தில் இருக்கிறேன் நான்.
ஐயா வச்சு ட்ராமா பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் ஏராளமான இடங்களில் தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விழுப்புரம் அருகே கொண்டங்கி, தஞ்சாவூர் மாவட்டம் திருமலை சமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்றார். அப்போது முதலமைச்சரிடமே நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தது திருப்தியாக இருந்ததாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். எங்கள் கிராமத்துக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் எல்லிச்சத்திரத்திலிருந்து கொண்டங்கி வரையிலான சாலைக்கு மின்விளக்கு வசதி வேண்டியும் வெள்ளத்தடுப்பு சுவர், அதாவது கொண்டங்கிலேருந்து தொகைப்பாடி வரையிலான சாலையில் வெள்ளத்தடுப்பு சுவர் கேட்டிருந்தோம். ஐயா அவர்கள் உடனடியாக நிறைவேற்றி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐயா முதலமைச்சர்களே நேரடியாக இந்த பிரம்மாண்டமாக இந்த சபையை கூட்டி அனைத்து பக்கத்து கிராமங்கள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல வச்சு அவங்க காணொலி காட்சி வழியாக எங்களை நேராக சந்தித்து பேசினது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரிலாம் சிறப்பாக செய்ய மாட்டாங்க. எங்கேயும் இல்லாத விஷயமா இருக்குது. நிறையா எல்லா மக்களுக்குமே ரொம்ப மனநிறைவாக திருப்தியாக இருந்துச்சு. சிவகங்கை மாவட்டம் கழுக்கேற்கடை அருகே பெருமாள்புரத்தில் தீண்டாமை சுவர் கட்டப்படுவதை தடுத்து நிறுத்த கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீண்டாமை சுவர் எழுப்புறதுக்கு ஒரு குறியாவே வச்சுக்கிட்டு மக்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு சூழல்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்தோட அமைப்பு டோட்டலாக எடுத்தா இந்த ஒரு சமூகமே சுற்றிலும் மறைக்கப்பட்டுருது. திருவள்ளூர் மாவட்டம் காரனோடையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஏற்கனவே 3 முறை தீர்மானம் நிறைவேற்றியும் அரசு மதுபான கடை அகற்றப்படவில்லை என கூறி 4வது முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸ்கூல் விட்டு மொத்தமா வரும்பொழுது எதனா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? முதல்ல அந்த ஸ்கூல் வழி கிடையாதாங்க, ஒன் ஷாப்புக்கு தான் வழி. அங்க போற பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு உண்டான வழியை எங்களுக்கு தேடி கொடுங்க. அங்க ஒயின் ஷாப் எடுக்கணும். இதேபோல பொன்னேரி அருகே அத்திப்பேடு ஊராட்சியில் சாலை பணிகளுக்காக இடிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம், ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்களை விரைவாக கட்டித்தர வலியுறுத்தி மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். வீடுகளையே இடிக்கிறாங்கன்னா பஞ்சாயத்து இவ்வளவு மக்களுக்கு தேவையான இடத்தை எடுத்து கொடுக்க முடியாதுங்களா? எதுவுமே செய்யல. எங்களுக்கு பஞ்சாயத்து ஆபீஸோ இல்ல விவோ ஆபீஸோ இல்ல எதுவுமே இல்லாத தொட்டு எங்களுக்கு கிராம சபையே வேண்டாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஒத்தச்சேரி என்ற ஊர் பெயரை ஒத்தப்பட்டி என மாற்ற தீர்மானம் நிறைவேறியது. இப்போ ஒத்தச்சேரின்றதை ஒத்தப்பட்டின்னு மாற்றிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இருந்தும் கூட நம்ம 2 கிராமத்துக்கு சேர்ந்து ஒரு ஊராக இருக்குது. அதனால எந்த ஒரு நல்ல சலுகை எதுவுமே வரதில்லை. ஒரு கிராமம் மாற்றி கொடுங்க, இல்லை எங்களுக்கு சலுகை ஏதாச்சும் பண்ணி கொடுக்குற மாதிரி முதல்வர் கவனத்துக்கு கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை அருகே அழகானந்தலில் சாதி பெயர்கள் உள்ள 2 பகுதிகளுக்கு தந்தை பெரியார் நகர் மற்றும் அம்பேத்கர் நகர் என பெயர் மாற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வலக்குண்டு அருகே எழுவனம்பட்டியில் சாதி பெயர்கள் உள்ள 3 நீர்நிலைகளுக்கு பூக்களின் பெயர்கள் சூட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒட்டஞ்சத்திரம் அருகே மார்க்கம்பட்டியில் சாதி அடையாளத்துடன் இருக்கும் பகுதிக்கு கலைஞர் நகர் என பெயர் சூட்டி தீர்மானம் நிறைவேறியது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வெண்கரும்பூரில் 2 பகுதிகளுக்கு திருவள்ளுவர் நகர், பாரதியார் நகர் என பெயர் சூட்டப்பட்டது. காற்றின் சுழற்சி மாறுபாடு காரணமாக தேனி, திண்டுக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்தது. கொடைக்கானலில் 2வது நாளாக 2 மணி நேரத்திற்கும் மேல் கனமழை பெய்தது. நகர பகுதிகளான மூஞ்சிக்கல், அண்ணாசாலை, ஏரி சாலை மற்றும் கிராம பகுதிகளான வில்பட்டி, பள்ளங்கி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பதிவானது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மதியம் தொடங்கி நத்தம், கோவில்பட்டி, வேலம்பட்டி, அசோக் நகர், தர்பார் நகர், மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. தேனி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்தது. அல்லி நகரம், ரத்தினம் நகர், பழனிச்செட்டிப்பட்டி, அரண்மனைப்புதூர், கருவேல் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பதிவானது. தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வடக்கு மலைப்பகுதி மற்றும் கேரள மாநிலம் இடுக்கி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பதிவானது. கொட்டாங்குடி, வலசை,
பெரியாறு, சின்னாறு ஆகிய ஆறுகளில் 2 நாள்களாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. போடியில் தொடர்ந்து 3 மணி நேரம் மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் தேங்கியது. திருப்பூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 1/2 மணி நேரம் மழை பெய்தது. அவிநாசி சாலை, பல்லடம் சாலையில் சில இடங்களில் மழை பெய்தது. திருப்பூர் நகரில் சில இடங்களில் சாலைகளில் மழை நீர் தேங்கியது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி, காரைக்காலில் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 7 நாட்களில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சரியான அடி காத்திருக்கிறது. தோற்கடிப்போம், திமுக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி, அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் பாஜக, அதிமுக, தவேக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தவேகாவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது. நீ எந்த தைரியத்தில் பிஜேபியும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த கொடியை காமிச்சு அதுதான் வானோங்கி பறக்குதுன்னா அப்போ ஏடிஎம்கே கொடி படுத்துருச்சா? பழனிசாமி புத்தி இருக்கா? கடைசியில் இருந்தாலும் செக் பண்ணா அவன் ஏடிஎம்கே பனியன் போட்டுட்டு இருக்கான். தங்கமணி கொடுத்த பனியன் எல்லாருக்கும் திருச்செங்கோடில் அந்த பனியனை போட்டுட்டு ஏடிஎம்கே காரனை தாவேகா கொடி எப்படிக்கு சொல்றது? அமித்ஷாஜி ஹோம் மினிஸ்டர் வந்தால் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே ஆயிரக்கணக்கில் சேர்த்து பிஜேபி கொடி எப்படிக்கு சொல்றது? சொந்த கொடி போச்சே சார். ஊரில் இருக்க கட்சி கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு கேவலம் பாருங்க. அது சொந்த கட்சிக்காரனை விட்டு அடுத்த கொடியை பிடிக்க சொல்ற அவமான நிலை இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஜால்ராக்கள் பக்கத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் ஊர்வலமாக போங்க, பனையூருக்கு போய் ஊர்வலமாக போங்க, நாதஸ்வரம், மேளம், பிபிலாம் ஊதிட்டு போனீங்கன்னா அப்புறம் எதிரில் அந்த டோர்கிட்ட போனீங்கன்னா அவர் கிடைக்க மாட்டார். அவர் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை, கிடைக்கவும் மாட்டார். வர்றதெல்லாம் புரளி செய்திகள். ஆகவே நேராக போய் இந்த டோருக்கு முன்னாடி காலில் விழுந்துருக்கு. அந்த டோரில் போய் காலில் விழுந்து எங்களுக்கு கூட்டணி வேணும்னு கேட்டால் பழனிசாமி அப்பயாவது மனம் இறங்கி வராரான்னு விஜய் தெரிஞ்சுக்கலாம். அப்பயாவது உனக்கு தென்படுறாரா விஜய்ன்னு தெரிஞ்சுக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.